கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே தலைப்பு வசனமாய் ஏசாயா 25 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 25:6. இந்த செய்தியை கொஞ்சம் விடாமல் கொஞ்சம் தெளிவா கவனமா கேளுங்க ப்ளீஸ். ஏசாயா 25:6 சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். இந்த இடத்துல ஒரு மலையிலே சகல ஜனங்களுக்கும் விருந்து ஆயத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற போது, சிலுவை மரணத்தை குறிக்கிற வார்த்தை இந்த வார்த்தை. சிலுவை மரணத்திலே ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை ஒரு விருந்தாக மக்களுக்கு கொடுப்பதை தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. தன்னுடைய சரீரத்தை அப்பமாகவும் தன்னுடைய இரத்தத்தை திராட்சரசமாகவும் ஆண்டவர் அந்த கல்வாரி மலையிலே கொடுக்க போகிறார் என்பதைத்தான் இந்த நேரத்துல இந்த வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அது கொழுமையான பதார்த்தம் இருக்கும். அதாவது சரீரம், அவருடைய சரீரத்தை குறித்து பேசுகிறது, திராட்சை ரசத்தை குறித்து பேசுகிறது, அவருடைய ரத்தத்தை குறித்து சொல்கிறது. இது அப்படியே கட் பண்ணிக்கோங்க இந்த வசனத்தை. அப்படியே நம்ம எஸ்தருக்கு வந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். எஸ்தர் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல இதே மாதிரி ஆகாஸ்வேரு ராஜா ஒரு விருந்தை ஆயத்தம் பண்றார். வசனத்தை வாசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணும் பொழுது அந்த வசனம் சொல்லும், அதுல நானாவித திராட்சை ரசங்களும் பரிமாறப்பட்டது. பாருங்க, இங்க கல்வாரி மலையில திராட்சரசம் பரிமாறப்படுகிறது, அதாவது ஆண்டவரின் ரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த ஆகாஸ்வேரு ராஜா விருந்து பண்ணும்போது அந்த இடத்துல திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. இதுல ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எஸ்தர் வேத பாடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பேன். ஆகாஸ்வேரு ராஜா எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா அந்த விருந்து வச்சாரு? சரியாய் 3.5 வருடங்கள். அவருடைய ஆட்சி காலத்துல 3 வருடம் கழிச்சு 180 நாள் கழித்து, வசனம் ரொம்ப தெளிவா இருக்கும். 3 வருடம் கழித்து, அதற்கு பிறகு 180 நாள் கழித்து 7 நாள் விருந்து வச்சாங்க. கரெக்டா ஆண்டவர் பண்ணின ஊழியத்துடைய நாட்கள் 3.5 வருடம். இங்க ஆகாஸ்வேரு வச்ச விருந்து எப்போனா கரெக்டா சரியாய் 3.5 வருடம். இந்த 3.5 வருடத்துல இங்க கல்வாரி மலையில ஒரு விருந்து, இங்க ஆகாஸ்வேரு ராஜா ஒரு விருந்து வைக்கிறார். எதுக்கு இப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா கம்பேர் பண்றோம் அப்படின்னா, அதற்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்ததான் என்ன நடக்குதுங்கிறதுனாலதான் இதை நான் கம்பேர் பண்றேன். ஏன் அப்படின்னா, ஆகாஸ்வேரு ராஜா ஒரு காரியத்தை அந்த இடத்துல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் வஸ்தியை அழைக்க வேண்டுமா? வஸ்திய அழைக்கணும். அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். எஸ்தர் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும் மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி, நல்லா கவனிங்க, ஜனங்களுக்கும் அப்போ இந்த ராஜஸ்திரியை என்ன பண்ணிருப்பா? முக்காடு போட்டு இருந்திருப்பா இல்லையா? ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த காலத்துல எல்லாம் யாருமே பெண்களை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஆனால் இங்க ராஜா விரும்புகிற ஒரு காரியம், என் மனவாட்டியை மக்கள் அவருடைய சௌந்தரியத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த ராஜா. ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த ராஜா.
ராஜகிரீடம் தரிக்கும் பொழுது அவங்களுக்கு முக்காடு போட்டிருப்பாங்களா? இல்ல. இல்ல இல்லையா? அப்போ ஏன் நான் எஸ்தர் வசனத்தையும் அந்த ஏசாயா வசனத்தையும் நான் லிங்க் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஏசாயா வசனத்துக்கு போலாம். ஏசாயா 25 6 நம்ம வாசிச்சோம் இல்லையா? 7ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னா, ஏன் அவர் அந்த விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், எஸ்தர் ராஜா இந்த ஆகாஸ்வர் ராஜா ஏன் விருந்து ஆயத்தப்படுத்தினாரு? வஸ்தியின் முக்காடை நீக்கி அவருடைய சௌந்தரியத்தை என்ன பண்ணணும்? பார்க்கணும் அப்படின்னு. அங்க ஆண்டவர் கல்வாரி மலையிலேயே ரத்தத்தை சிந்தி திராட்சரசத்தை விருந்து அந்த விருந்தை பரிமாறினார் என்றால், 7ஆம் வசனம் சொல்லும், சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடுகிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். ஆமென். இந்த கல்வாரி மலையில சிலுவை மரணத்திலே நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். நாம் ஏன் விசேஷித்தவர்கள்னு பார்த்தோம். நாம் அனவாட்டி ஸ்தானத்தை பெற்றோம் ஏன் சிலுவை மரணத்தினால். நாம் பிள்ளைகளானோம் ஏன் சிலுவை மரணத்தினால். நமக்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கிடைக்கப்பட்டது ஏன் சிலுவை மரணத்தினால். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை ஒரு கிஃப்டாய் கொடுத்தார் ஏன் சிலுவை மரணத்தினால். நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டது ஏன் சிலுவை மரணத்தினால். அது இல்லாம இந்த சிலுவை மரணத்தினால் நமக்கு கிடைத்த இன்னொரு மிக 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 முக்கியமான காரியம், நம்முடைய முக்காட்டை ஆண்டவர் நீக்கி கொடுக்கிறார். வசனம் சொல்லுது, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை சகல ஜாதிகளை மூடுகிற மூடலையும் இந்த மலையிலே அடக்கி போடுவார். ஒண்ணு, முக்காடு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல கவரிங் அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்து மூடல் அப்படிங்கிறது வெயில் அப்படின்னு போட்டுருக்கு. ஒண்ணு முக்காடு, ரெண்டாவது திரைச்சீலை. இந்த ரெண்டு காரியத்தையும் சிலுவை மரணத்துல என்ன பண்ணுவாரு? எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. அப்போ இந்த முக்காடு என்றால் ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் முக்காடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பெண்கள் எல்லாம் போடுறது இல்ல. பெண்கள் எல்லாம் இப்ப சர்ச்சில் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாதி பேர் என்ன பண்றாங்க, இப்படி கவர் பண்ணிக்கிறாங்க, பாதி பேரு இது போடுறாங்க. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட முக்காடுங்கிறது இதுதான். இது முக்காடு இப்படி போடுறதுதான். சரிங்களா? அப்போ இந்த முக்காடு போடப்பட்டிருந்தால் ஜனங்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? கவனிங்க, வசனம் சொல்லுது, நான் சிலுவை மரணத்தை செத்த பிறகுதான் இந்த ஜனங்கள் மேல உள்ள முக்காட்டை நான் நீக்கி போடுவேன். அப்போ அது வரைக்கும் ஆண்டவர் சிலுவையில மரணிக்கிற வரைக்கும் ஜனங்கள் மேல் ஒரு முக்காடு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அது என்ன முக்காடு அப்படிங்கிறத குறித்துதான் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க. இந்த இடத்துல பவுல் சில முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுத்த மோசேவை கொஞ்சம் கடினமாகவே பேசுகிறார் பவுல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எழுத்துக்களினால் எழுத்தப்பட்டு கற்களில் பதிந்திருந்த, அதாவது 10 கற்பனைகளை சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் எவ்வளவு மோசையை பத்தி பேசுறாரு பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு முன்பாக, சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே, அதாவது நியாயப்பிரமாணமே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது
அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. 13ஆம் வசனம், அதை மட்டும் கவனிங்க. மேலும் இந்த ஒளிந்து போகிற அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. நல்லா கவனிங்க. மோசே இந்த இடத்துல என்ன நடந்தது, மோசேவுடைய காலத்துல என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மோசே போய் சீனாய் மலையில ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறார். அங்க 40 நாள் இருக்கிறாரு. மேல பார்த்துட்டு ஆண்டவரு கூட முகமுகமாய் பேசும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. அவருடைய முகம் பிரகாசிச்சுட்டு கீழே வரப்போ அந்த முகம் பிரகாசிப்பு அந்த மக்களை பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் இல்லை. வசனம் சொல்லும் அவர்கள் பயந்தார்கள் இருக்கும். மோசையை பார்த்து என்ன பயந்தார்கள். அந்த பிரகாசத்தை பார்த்து நம்ம நிறைய நாள், நான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த முகத்தை பார்க்க முடியல போல இருக்கு, ஐயோ கண்ணு கூசுது, மோசே நீ பேசாத அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைச்சேன். கண்ணெல்லாம் வலிக்குது அதனால மோசே பேச, ஆனா அவர்களுக்கு அதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா மோசையை பார்க்கறதுக்கு பயந்தார்கள். இங்கேயும் 14ஆம் வசனத்துக்கு சொன்னோம், அவர்களுடைய மனது கடினப்பட்டது. மோசையுடைய முக்காடு போட்டது அவருடைய மனது கடினப்பட்டது. என்ன விஷயம்னா, அவர்களுக்கு அந்த பிரசன்னம், அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு ஒளி தேவையில்லாமல் இருக்கு. மோசேவால ஆண்டவரை பார்க்க முடியும் பொழுது ஏன் இந்த ஜனங்களால மோசையை பார்க்க முடியல? தேவையில்லைப்பா, எனக்கு வேணாம், எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அது போதும். அதுதான் இந்த முக்காடு. நான் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க மாட்டேன், எனக்கு ஒரு கவரிங் வேணும், எனக்கு ஒரு மூடல் வேணும், எனக்கு ஒரு முக்காடு வேணும். நான் நேரா என்ன பண்ண மாட்டேன், அவரை தரிசிக்க மாட்டேன். அவர்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை. நாம கூட நிறைய நேரத்துல ஒரு ஒரு முக்காடோடையதான் சுத்திட்டு இருக்கோம். முக்காடோடையதான் சுத்திட்டு இருக்கோம். என்ன தெரியுமா? பாவம்ங்கிற ஒரு முக்காடு, இச்சைங்கிற ஒரு முக்காடு, கலாச்சாரம் என்கிற ஒரு முக்காடு, நமக்கென்றே போட்டுக்கொண்ட விதிகள், ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்காடு. நான் இது பண்ண மாட்டேன், தமிழ் கலாச்சாரம் அப்படி சொல்லலையே, இது இல்லையே, அது இல்லையே. பாசம், அன்பின் பிணைப்புன்னு ஒரு முக்காடு இருக்கும். சில பேர் நமக்கு பிடிச்சவன் தப்பு பண்ணா அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முக்காடுல இருக்கிறோம். நமக்கு பிடிக்காதவன் தப்பே பண்ணனாலும் இது தப்பு அப்படின்னு சொல்ற ஒரு முக்காடு போட்டுட்டு இருக்கோம். இப்படி நமக்கு நாமே அந்த முக்காடு என்ன பண்றோம், போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த முக்காடு எப்போ நீங்குது அப்படின்னா, அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுது, அந்த முக்காடு நீங்காமல். அதான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ பழைய ஏற்பாடு நம்ம வாசிச்சோம் இல்லையா, அதுல முக்காடு நீங்காமல் இருக்கிறது. இப்போ இந்த முக்காடை நான் போட்டுட்டு நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த மொபைல பாக்குறேன், எனக்கு ஒரு மாதிரி அழிஞ்சா மாதிரி ஒரு நிழலாட்டமா என்ன பண்ணுது தெரியுது, ஒரு புகை அடிச்ச மாதிரி என்ன ஆகுது தெரியுது. உங்களுக்கு என்ன பார்த்தாலும் தெளிவா தெரியாது முக்காடு போட்டா. பாருங்க, இந்த முக்காடு இருந்ததுன்னா நம்மளும் ஆண்டவரை முழுசா என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவராலையும் நம்மள முழுசா பார்க்க முடியாது. நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லாம வெறும் பழைய ஏற்பாடை வச்சிருந்தோம் அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை உண்டாக்குனா, ஒரிஜினல் பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா புதிய ஏற்பாட்டுக்கு வரணும். ஏன்னா பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது இன்னும் முக்காடு நீங்காமல் இருக்கிறது. லேவியர் ஆகமத்துல வர பலிகள், பாவ நிவாரண பலி, சமாதான பலி, கிருபாதார பலி, சர்வாங்க தகன பலி, யாரு அப்படின்னா புதிய ஏற்பாட்டுக்கு வரணும். ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த முக்காடு
கிறிஸ்துவினாலே நீக்கப்படும். இந்த முக்காடு ஏன் எதனால நீக்கப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் இந்த முக்காடை என்ன பண்ணணும், நீக்கணும். அப்படி நீக்கினாதான் உங்களுடைய வேதத்தின் முழுமை தெரிய வரும். என்ன இப்படி சொல்லிட்டாரா ஆண்ட்ரூ, பழைய ஏற்பாடே வேணாமா அப்படின்னா இல்ல. வசனம் சொல்லுது, இந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு முக்காடு இருக்கு. அந்த முக்காடு பழைய ஏற்பாடு வாசிக்கும் போதெல்லாம் அந்த ஒரு மூடல், ஒரு ஒரு மறைவு இருக்குது அந்த பழைய ஏற்பாட்டுல. அது எப்போ நீங்கும் அப்படின்னா கிறிஸ்துவினாலதான் அது நீக்கப்படுகிறது. 15 சொல்லுது, மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. பாருங்க, இருதயத்தின் மேல ஒரு முக்காடை போட்டுக்கொண்டு வாசிக்கிறாங்க. இப்போ இத ஒரு போட்டுட்டு நீங்க உண்மையா ரியலா இதெல்லாம் நம்ம ஒரு பிசிக்கலான ஒரு உதாரணத்துல இப்படி போட்டு நீங்க பைபிளை பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வாசிக்க முடியும் சொல்லுங்க? என்ன தெரியும்? ஆவிக்குரிய கண்கள்ல இருக்கிற முக்காடு அந்த மாதிரிதான். நீங்க அந்த ஆவிக்குரிய கண்கள்ல முக்காடு போட்டுட்டீங்கன்னா வேதத்தை வாசிச்சா அது ஒரு கதை புக்கு மாதிரி நீங்க வாசிச்சுட்டு போயிடலாம். ஆனா அந்த முக்காடை நீங்க எடுத்துட்டு வேதத்தை வாசிச்சீங்க அப்படின்னா வேதம் தெளிவாய் உங்களுக்கு தெரியாது, இன்னும் அதிகமாய் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வேதத்தில் உள்ள வெளிச்சம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இல்ல, இந்த வெளிச்சத்தை இது மறைச்சிருங்க. முக்காடு போட்டீங்க, முக்காடு எடுங்க, வேதத்தில் வெளிச்சம் உங்களுக்கு தெளிவாய் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ சில காரியங்களை நம்ம முக்காடு வைத்து மறைத்து கொண்டே இருக்கிறோம். அடுத்த வருஷம் சொல்லுது, சாரி அதுக்கப்புறம் 2 Corinthians 4 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கு. ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷம் இருக்கு இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது மறைபொருளா வைக்கப்படல. அதுல ரகசியம் மறைந்திருக்கு ஏதோ ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்க சொன்னா அது கெட்டு போகிறவர்களுக்கு தான் அப்படி இருக்கும். ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவங்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு, அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு பிரகாசமா இருக்கணும், ஆனா பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அதாவது பிசாசு அவர்களுடைய மனதை குருடாக்கி விட்டான். எப்படி குருடாக்கிட்டான் தெரியுமா? அப்படியே முக்காட போட்டு என்ன பண்ணிட்டான், நீ படிச்சாலும் மண்டையில ஏறக்கூடாது அப்படின்னு மனதை குருடாக்கி. அப்போ மறுபடியும் 2 Corinthians 3 வருங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது, எப்போ முக்காடு நீங்க போகும்னா, முக்காடு போட்டுட்டு இருக்கு, எப்போ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது, 2 Corinthians 3:16, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். தான் வசனம் வருது. நிறைய பேர் இந்த வசனத்தை நடுநடுல யூஸ் பண்ணுவாங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்ன விடுதலை தெரியுமா? இவ்வளவு நாள் போட்டு முக்காடை போட்டு கண்ணை மறைச்சு எதுவுமே தெரியாம ஏதோ ஒண்ணு வாசிக்கிறோம், ஏதோ ஒண்ணு கேட்கிறோம், யாரோ ஒருத்தர் மெசேஜ் கேட்கிறோம். ஆனா எப்ப கர்த்தருடைய ஆவி உள்ள வருதோ அப்பதாங்க இந்த விடுதலை, இந்த முக்காடு என்ன ஆகும், நம்ம விட்டு நீங்கி தெளிவாய் நம்ம என்ன பண்ணலாம், காரியங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்துக்கான அர்த்தம் புரியுதா? எப்போ கர்த்தரே ஆவியானவர், இந்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டு. அந்த விடுதலை எதை குறித்து பேசுகிறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற முக்காடு நீங்கி போகணும். அந்த முக்காடு யாரு நீக்கி போடுவார்னா இயேசு கிறிஸ்து தான் நீக்க முடியும். பழைய ஏற்பாடு வாசித்தீங்க அப்படின்னா எல்லா புத்தகமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த முக்காடு யார் என்று தெரியாமல் படித்தால் அது ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியாது. முக்காடை நீக்கி விட்டு பாருங்க. இன்னொன்னு, முதலாவது ஜனங்களுடைய முக்காட்டை நீக்கி போடுகிறார்னு பார்த்தோம் ஏசாயா 25:6-7. அடுத்தது திரளான ஜனங்களின் மூடல்களை நீக்குகிறார். இந்த மூடல்னா என்ன அப்படின்னா அந்த திரைச்சீலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, தட்ஸ் a veil. இந்த திரைச்சீலையை ஆண்டவர்
பறிக்கும் பொழுது ரெண்டாய் கிழிக்கப்பட்டது. இது நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். திரைச்சலை பற்றி நம்ம பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கோம். திரைச்சீலை மேலிருந்து கீழாய் ரெண்டா கிழிக்கப்பட்டது. இதுல ரெண்டு விஷயமும், முக்காடும் சரி திரைச்சீலையும் சரி, ஒரு காரியத்தை மறைச்சது. என்ன தெரியுமா? மோசேவுடைய முகத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் காணப்பட்டது. அந்த பிரசன்னத்தை இந்த முக்காடு மறைத்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கினது. அந்த பிரசன்னத்தை இந்த திரைச்சீலை மறைத்தது. இப்போ இப்படி நான் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல இல்லையா? இப்படிதான் மகா பரிசு ஸ்தலத்துக்கும் பரிசு ஸ்தலத்துக்கும் நடுவுல திரைச்சீலை. மகா பரிசுத்துல என்ன நடக்குது? ஆண்டவருடைய பிரசன்னம் வருது, செக்கினா மகிமை இறங்குது. அங்க ஆண்டவர் ஒண்ணு முகமுகமாய் பேசுகிறார். ஆனா வெளியே இருந்துட்டு ஒரு திரைச்சிலையை மட்டும் பார்த்துக்கிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க? நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. யாராவது ஒருத்தர் கேட்டு சொன்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. இங்க மோசே வரான், மோசையுடைய முகத்துல பிரசன்னம், பிரகாசம். ஆனா அதை முக்காட்டு போட்டு மறைச்சு, நீ வெறுமனே சொல்லுப்பா, அது போதும், ஒன்னெல்லாம் பார்க்கலாம், என்ன பண்ண முடியாது. இது பிரசன்னத்தை மறைக்கிற ஒரு முக்காடு. பழைய ஏற்பாட்டுல மோசே என்ன பண்ணிட்டாரு? நான் முகமுகமா பார்த்து எனக்கு பிரகாசம் வந்தா போதும். மக்கள் எல்லாம் பிரகாசம் அடையலன்னா ஓகே, பரவாயில்ல. பவுல் சொல்றாரு, அந்த மோசையை போல நான் முக்காடு போடுறேன். வெரி போல்டு ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ஒரு போல்டான ஆளு பவுல். இல்ல, அந்த மோசையை போல நானு முக்காடு போட மாட்டார். வசனம் சொல்லுது, மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல் நாங்கள் கூடுகிறது இல்லை. இவ்வளவு போல்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏன்னா மோசே அந்த பிரசனத்தை அவனுக்குள்ளாகவே வைத்துக் கொண்டான். இந்த ஒரு சந்தோஷத்தை அவனுக்குள்ளாகவே வைத்துக் கொண்டான். வெறும் பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் அந்த பிரசனத்தை அனுபவித்தாரு. யாருமே அந்த சந்தோஷத்தை பகிர முடியல. பிரதான ஆசாரியன் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஐயோ, ஆண்டவருடைய மகிமை எப்படி இருந்தது தெரியுமா? மகாபரிசு ஸ்தலத்துல ஒரு முகமுகமாய் நாங்கள் அந்த பிரசனத்தை பார்க்கும் பொழுது, மகிமையை பார்க்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது, ஐயோ எப்படி இருந்தது தெரியுமா? சொல்றதை கேட்கலாம், ஆனா அனுபவம் பெற முடியாது. அதுதான் இந்த முக்காடு. இது எப்போ நீங்குச்சுன்னா, சிலுவை மரணத்துல இந்த முக்காடு நீக்கப்பட்டது இல்ல. அப்போ ஆண்டவரிடம் பேசும் பொழுது நமக்கு இனிமேல் முக்காடு தேவை இல்லை. நமக்கு ஒரு திரைச்சீலை தேவை இல்லை. அப்போ இதற்கு மேல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு முக்காடு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கண்ணாடி போல பார்க்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை தெளிவாய் முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு உலகத்தோடு கூட ஒரு முக்காடு போட்டு வச்சிருக்கோம். பாவம்ங்கிற ஒரு முக்காடு போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் இருமாப்புங்கிற ஒரு முக்காடு போட்டு வச்சிருக்கோம். சண்டைன்னு ஒரு முக்காடு போட்டு வச்சிருக்கோம். கோபம்ங்கிற ஒரு முக்காடு போட்டு வச்சிருக்கோம். ஒரு முக்காடு இருந்தாலே ஒண்ணும் தெரியல. இப்படியே மடிச்சு 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 இந்த முக்காடு அந்த முக்காடு இந்த அது ஒரு 10 லேயர் தூக்கி முன்னாடி போட்டா நமக்கு ஆண்டவரும் தெரிய மாட்டாரு, வசனமும் நமக்கு புரிய போறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முக்காடெல்லாம் நீக்கி போடுங்க. நீ உள்ள வச்சுக்கிட்ட அப்படின்னா இந்த முக்காடெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? தெளிவான ஒரு பாதையை நம்மளால பார்க்க முடியும். வசனம் சொல்லும், வழி இதுவேன்னு ஒரு சத்தம் உங்க காதுல என்ன ஆகும்? கேட்கும். இந்த வழியில போன்னு கேட்கும். எப்போனா அந்த முக்காடு இல்லைன்னா வழி தெரியும், பாதை தெரியும், எந்த பாதையில நடக்கணும், எந்த பாதையில போகக்கூடாதுங்கிற காரியம் தெரியும். கடைசி அந்த வசனத்தை வாசி முடிப்போம். அதே அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம், கர்த்தரே ஆவியானவர் சொல்லிட்டேன்னா, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை முன்பு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் இல்ல. இவ்வளவு நாள் இந்த திறந்த முகத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியாம இருந்தது. அப்போ இந்த முக்காடு இல்லாம திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, பிரசன்னத்தை மறைக்கிற இந்த
இந்த முக்காடை நீக்கி போட்டுட்டு கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல காணும். கர்த்தருடைய மகிமையை எப்படி பார்க்கணும்? கண்ணாடியில பார்க்கிறது போல நேரா பார்க்கணும். கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் நாம்